டீக் அவுட் கட்டல் பார்த்தீங்கன்னா கோயின் சைஸ் கட்டல் உள்ள வுட்டில் 5 லெக்கில் போட்டு நம்ம கொடுக்குறோம். இந்த கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் சோஃபா வெறும் 25,000க்கு நம்ம நல்ல லைஃப் வரும். நீங்கள் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை யூஸ் பண்ணிட்டு நம்மள்ட்ட கொண்டு வந்து கொடுங்க, பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன். மரங்கிறதே லைஃப் தான், எல்லா மரமும் லைஃப் தான். 12,000 ரூபாய்க்கு சோஃபா செட்டு 5 சீட்டர் ஒரு 3 and 2 ஃப்ரீ குஷனோட வெறும் 12,000 ரூபாய்க்கு இந்தமாரி ஃப்ரீ குஷனோட கொடுத்துருவோம். சோஃபா பார்க்குறீங்களா, அந்த சோஃபாலேருந்து ஒரு கட்டையை உடச்சி தரேன். இந்த கட்டையை எடுத்துகிட்டு கொண்டு போய் உங்கள் வீட்டில் ஒரு 10 நாள் தண்ணியில் கொண்டு போய் ஊற வைங்க. 4,500 ரூபாய்க்கு இந்த மோல்டட் குஷன். நீங்கள் வெளில எங்கேயாவது நம்பினா வேணாம், வெறும் ₹1 கம்மியாக நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா இந்த சோஃபா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிடுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ராமாபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். ராமாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் அன்கோவுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வுடன் ஃபர்னிச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வைக்கிறோம், வீடு பால் காய்ச்சி பண்ண போகிறோம், வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சராக இருக்கட்டும், ஷோபா இருக்கட்டும், கட்டிலாக இருக்கட்டும், பீரோவாக இருக்கட்டும், A to Z பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விதமான பொருளை தான் இவங்க வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்ன மாடல் சொல்லியிருக்கோன்றதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. வாங்க இப்போ எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். சார், நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்குது, நம்ம ஷாப்புக்கு எப்படி வரணும், நம்ம ஷாப்பில் என்னென்ன ஆஃபர் இருக்குன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இப்போ எப்படின்னாக்கா நம்ம கடைக்கு வந்து வரதுக்கு ரொம்ப ஈஸி தான். கேஎஸ்ன்னு போனாக்கா தெரியாத கடை ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே. இப்போ சென்னை ராமாபுரத்தில் நீங்கள் வள்ளுவர் சாலையில் வந்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு கடை இருக்கும், கேஎஸ் போன். சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக நினச்சிக்கிறாங்க. எப்படின்னாக்கா நம்ம வந்து வீடியோ காட்டும் போது பெரிய கடையாக ஷாப்பாக காட்டுறாங்க. மெயின் ரோட்டில் சின்ன கடையாக இருக்குது, சரி ஒருவேளை பக்கத்தில் தான் இருக்கும் போதுன்னு சொல்லி அங்கே போய் கேட்கணும். அவங்க என்ன பண்ணிடுறாங்கனாக்கா இதுவும் அவங்க கடை தான், அதாவது இதுவும் அவங்க கேஎஸ்என்கோ கடை தான், அதுக்கு ஓனர் அவர் தான், நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசி ஈஸியாக ஒரு வியாபாரம் பண்ணிடுவோம் உங்கள்கிட்ட. அதனால தயவு செய்து நீங்கள் வரவங்க என்ன பண்ணுனாக்கா கேஎஸ்என்கோ மேலே போர்டை பாருங்க, போர்டை பார்த்துட்டு அதில் கேஎஸ்என்கோன்னு போட்டிருக்கான்னு பார்த்துட்டு அங்கே இருக்கொண்டு கேட்டீங்கன்னாக்கா அவங்க கொண்டாந்து உள்ளே விட்டுருவாங்க. ஏன்னா இந்த நம்ம இது வந்து குடோன், இது நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் குடோன்னால நம்ம உள்ளே வச்சு தான் வியாபாரம் பண்ணுறோம். அதாவது மெயின் ரோட்டில் ஃபர்னிச்சர் கடை கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அதை வந்து பார்த்துங்க. கேஎஸ்என்கோன்னு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அதே மாதிரி சின்ன கடையாக இருக்கும். 2 கல்ல நீங்கள் கேட்டால் மட்டும் கொண்டாந்து உள்ளே விட்டுருவாங்க. இதை விட்டு நீங்கள் வேறு எதுவும் பக்கத்தில் வேறு எங்கேயா கடையில் நீங்கள் வாங்கினாக்கா அந்த பொருளுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதனால் பாதிக்கப்பட போது நீங்கள் தான் முழுக்க கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே நம்பர் பார்த்துங்க. கீழே வந்து 2 நம்பர் ஓடும். அந்த 2 நம்பர்லேயும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் மெசேஜ் போட்டிங்கனாக்கா உங்களை அட்ரஸ்ஸு, நாங்கள் செய்கிற புது ப்ராடக்ட்டு, அதே மாதிரி லிங்க்ல எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அட்ரஸு, கேட்லாக்கு, லொக்கேஷனு எல்லாமே வந்துடும். அப்படி இல்லைனாக்க கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட தகவல் சொல்லுவாங்க. சில நேரத்தில் ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் போடுங்க, எல்லாமே உங்களுக்கு கன்ஃபார்மாக எல்லாமே வந்துடும். ஓகே. இப்போ நம்ம போய் ஆஃபர்ஸ் என்ன இருக்குது என்னன்றதை உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் வந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் வந்து நம்ம கார்பெண்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படி எல்லாத்தையுமே. அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ புதுசாக இப்போ நாங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சிருக்கோம், அதை பற்றி உங்களுக்கு வந்து சொல்றோம். ஓகே. இது எப்படின்னாக்க இது எல்லாமே பக்கா ஒரிஜினல் பர்மா தேக்கில் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் சார். இது வந்து எப்படின்னா ஹேண்டிகிராஃப்ட்ல வச்சிருப்பாங்க, நிறைய பார்த்துருக்கீங்க. இதுதான் இப்போ நம்ம புதுசாக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. வந்து இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் இறக்கிருக்கிறோம். அந்த கண்டெய்னர் இப்போ அதில் உள்ள ஐட்டம்ஸ் எங்களுக்கு ஒரு 15-20 நாளில் வந்துச்சுனாக்கா இதை விட கொஞ்சம் பெரிய ஐட்டம்லாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பொம்மை ஐட்டம் உங்களுக்கு 1500 ஸ்டார்டிங் இருக்கு. 1500 ஸ்டார்டிங் இருக்கு. ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரம் தான். எல்லாமே நம்பர் 1 நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க வந்து கிரேடை செக் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம கொடுப்போம். ஓகே. அதனால எல்லாமே வந்து பர்மா தேக்கில் பண்ணக்கூடிய ஐட்டம் தான். டிசைன்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அடி யானை வரும். இதுல எனக்கு 2 அடி வேணும், இதுல எனக்கு 5 அடி வேணும், 10 அடி வேணும், நீங்க எவ்வளவு கேட்டாலும் சரி எப்படி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஜல்லிக்கட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒன்னொன்றுக்கு ஒரு சில பேர் இருக்கு. இதை பார்த்தீங்களா, இது ஒரு டைப்பு, இது ஒரு யானை. ஓகே. இந்த மாதிரி யானையிலே வந்து ஒரு 10 வகை யானை இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் ஒரு யானை. அதே மாதிரி கோழியில் பார்த்தீங்கன்னா இந்த சேவல்லே கோழி பார்த்தீங்கன்னாக்கா 3 குஞ்சு போட்ட மாதிரி இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. கேட்லாக்கும் ஏகப்பட்டது இருக்குதுல்ல. உங்களுக்கு என்ன கேட்லாக் வேணுமோ இல்லை உங்களுக்கு கிஃப்ட் நீங்கள் கொடுக்கணும், ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்கணுனாக்கா இது நல்லா கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு
அது ஒரு மதிப்பாக இருக்கும். மதிப்பாகவும் இருக்கும். ஆமாம், மதிப்பாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டிக் இதை பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கார், இந்த மாதிரி காரு இல்லை சைக்கிள் வேணும், எனக்கு இதில் பைக் வேணும், அந்த மாதிரி கேட்டால் கூட அதுவும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த கண்டெய்னர் வந்தால் தான் உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்ட முடியும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஷிப்பு, இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். இதுலேயே வந்து நீங்கள் பெருசு கட்டணம் இருக்குது, ஒரு 2 அடி கட்டணம் இருக்குது, 5 அடி கட்டணம் இருக்குது, எவ்வளோனா கட்டணம் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சில பேர் வந்து கல்யாண வீட்டு வாசலில், கல்யாண மண்டபத்தில் வாசலில் உனக்கு சிங்கம் வைக்கணும், புலி வைக்கணும், எனக்கு வந்து யானை வைக்கணும், அந்த மாதிரி எதை மாதிரி கேட்டாலுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதனால் இது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து நீங்கள் ஃபர்னிச்சரில் எவ்வளோக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா நான் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் ஃபர்னிச்சர் மார்க்கெட்டை காலி பண்ணியாச்சு. சரிங்களா? ஃபர்னிச்சர் மார்க்கெட்டை வந்து எல்லாமே எவ்வளோ கம்மி வருமோ கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. ஓகே. அதே மாதிரி இது நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கும். அதாவது தெரியாம போய் சில இடங்கள்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமான பொருட்கள் மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி பொருள்லாம் வந்து கிடைக்கிறது வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி. அதாவது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு அதான் வெளிநாடுகளில் மட்டும்தான் அந்த மாதிரி ஆன்லைன்ல மட்டுமே மக்கள் வந்து வாங்கிட்டு இருந்த வியாபாரம் அது. இது எப்படியுமே நம்ம இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன், ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா வருது சார். 40 அடி கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர். சரி, அதுல வந்து கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வருது. நீங்க எந்த கலெக்ஷன்ஸ் உங்கள்ட்ட என்ன போட்டோ இருக்கு, இல்ல சில பேர்லாம் கேட்பாங்க எங்க அப்பாவோட போட்டோ ஞாபகார்த்தமா எங்களுக்கு இருக்கு, அவர் மாதிரி எனக்கு சிலை செஞ்சு தரணும் அப்படின்னு நீங்க சொன்னா கூட நீங்க எப்படி நாங்க வந்து 3Dல போட்டு உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டுவோம். அதே மாதிரியே உங்க அப்பா போட்டோவோ உங்க அம்மா போட்டோவோ அந்த மாதிரி உங்களுக்கு நினைவு சின்னமா உங்களுக்கு வேணும்னா கூட அந்த மாதிரி கூட நாங்க பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி இப்போ பழசு உங்களுக்கு சொல்லிடுறேனே, பழசுனாக்கா இப்போ ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட எல்லாமே எப்பயுமே எந்த வீடியோ நீங்க பார்த்தாலுமே எந்தெந்த வீடியோல என்னென்ன இருக்கோ அதே சேம் தான். ஸ்டார்டிங்கே சுருக்கமா சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு நம்ம கார்பெண்டர், உங்களுக்கு வந்து நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஓகே. நம்மள்ட்ட இருக்கிறது ஸ்டார்டிங் பிரைஸ் 12,000 ரூபா. 5 சீட்டர். நம்ம 5 சீட்டர் 12,000 ரூபா. 5 நம்ம குஷனோட சேர்த்து 3 சீட்டர் வாங்கினாக்கா 6,000 ரூபா. சரி, 6,500 ரூபா அதுவும் குஷனோட சேர்த்து. அதே மாதிரி 2 டோர் வார்ட்ரோப் 5,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் இருக்கு. 3 டோர் வார்ட்ரோப் 7,500 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் இருக்கு. அது மாதிரி எல்லாமே. அதே மாதிரி மேட்ரஸ் 6,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் இருக்கு. அதே மாதிரி 1,500 ரூபாய்க்கு மேட்ரஸ் இருக்கு. சரிங்க, சொல்றது எல்லாமே ரொம்ப கம்மியாவே இருக்கு. கம்மியான விலைக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க மேட்ரஸை வாங்கினாக்கா வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் டைம் உங்களுக்கு எனக்கு உடம்பு வலிக்குது, பேக் பெயின் மாதிரி இருக்கு, அது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாக்கா நீங்க கொடுத்துட்டு வேற மேட்ரஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்க உட்டன் ஐட்டம் நீங்க எதை எடுத்தாலுமே நீங்க 5 இல்ல 10 வருஷம் கழிச்சு நீங்க திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு எடுப்பேன். சரிங்களா? அதே மாதிரி நிறைய இருக்கு. பீரோ கிலோ 200 ரூபாய்க்கு பீரோ இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு ஏதாவது ஒரு சில பொருட்கள் வந்து ரேட்டு கம்மியா போட்டோன்னே சரி இவங்க வந்து நம்ம என்ன போட்டாலுமே அதை காப்பி பண்ணி ஃபாலோ பண்றது தான் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க வியாபாரி. அதனால நான் வந்து குறிப்பிட்ட பொருட்கள் தான் விலை சொல்லியிருக்கேன். என்கிட்ட எல்லா பொருளுமே எல்லா விலைக்குமே இருக்கு. என் பொருள் இது வந்து இந்த பீரோ இருக்குப்பா, இந்த பீரோ வந்து நான் 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன் கிலோ. எனக்கு இன்னும் இல்லப்பா இந்த பக்கத்துக்கு எல்லாம் உன்னோட 10 ரூபா கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த பீரோவை காசு கொடுக்காம சும்மாவே எடுத்துட்டு போங்க. எப்படி அடிச்சு சொல்றீங்க சார்? இந்த அளவுக்கு நான் இதுல எல்லா வீடியோவும் சொல்றேன். என்ன ஒன்னா கஸ்டமர் நம்மள தான் கஷ்டப்படுத்துவாங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அதுல 70% சொன்னபடி எல்லாமே வாங்கிட்டு போயிருவாங்க. அந்த 30% வர ஆளுக்கள் நம்ம வந்து போட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் சார் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க. இப்பவும் அதே தான் சார் சொல்றேன். 1000 ரூபாய் இல்ல 100 ரூபாய் கூட கம்மி பண்ணி கொடுக்கவே மாட்டேன் நான். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிக்சட் பிரைஸ் தான். நீங்க அதனால நான் வந்து நீங்க வந்துட்டு நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் நம்ம வியாபாரம் பண்ணிட்டோம், ஒரு 5,000 ரூபாய் குறைச்சி கேட்போம்னு நினைச்சு வராதிங்க. நீங்க 50 லட்ச ரூபாய் வியாபாரம் பண்ணாலும் 5,000 கூட குறைக்க மாட்டேன். சரிங்களா? நீங்க கடையில் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்துட்டு சார் ஒரு 1000 ரூபாய் குறைச்சி கொடுன்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி வண்டி வாடகை தனியா தரும். உங்கள்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, அதாவது 100 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஃப்ரீயா தரேன், எனக்கு வந்து நான் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு 10 பைசாக்கு நான் வண்டி வாடகை அனுப்பிடுறேன். அதெல்லாம் சும்மா பேச்சு. சரிங்களா? அதெல்லாம் வந்து உங்க கணத்தை உங்கள்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கறது தான் அந்த வியாபாரம். அதை நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. எல்லாருமே சொல்றது நினைச்சு நீங்க வேஸ்டா ஏமாறாதீங்க. 3 டோர் வார்ட்ரோப் 7,500 ரூபாய் சொல்றீங்கப்பா, 7,500 ரூபாய் நான் பக்கத்து கடைக்கு போனோம்ப்பா 1000 ரூபாய் கம்மியா தராங்க சொல்லி அதை காட்டுங்க. அதை காட்டி நீங்க பொருளை இலவசமா எடுத்துட்டு போங்க. எனக்கு அந்த சேலஞ்சே எனக்கு பிடிச்சிருக்கும். என்கிட்ட இருந்து ஒரு பொருளை நீங்க இலவசமா எடுத்து போனாக்கா அதுக்கு ரொம்ப நான் விரும்புவேன். நான் அதை விட்டுட்டு இல்லைங்க நான் எங்கேயுமே போல நேரம் உங்கள்கிட்ட வந்துட்டேன், நீங்க எனக்காக ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க, 500 ரூபாய் கம்மி பண்ணி தயவு செய்து கேட்காதீங்க. குறைக்கவே மாட்டேன். என்னடா இவன் கராரா நீங்க பேசாலும் நீங்க நினைச்சாலும் வருத்தப்பட்டாலும் நான் எனக்கு ஏன்னா வேற வழி இல்லை எனக்கு. சரிங்களா? நான் வந்து குறைஞ்ச லாபத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம் KS & Co. அதனால தான் இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி. எந்த உட்டன் பொருள் எதுவாக இருந்தாலும் சரிங்களா, நீங்க சோபாவோ டைனிங் டேபிளோ கட்லோ எந்த ஐட்டமா இருந்தாலும்
வாங்கின விலைக்கு பாதி விலைக்கு நீ 50 வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் எடுத்துக்குவேன். சரிங்களா? இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம வேலை செய்கிற ஒருத்தனை பேச விட்டுட்டு நம்ம வந்து சொல்கிற ஆள் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். இதனால் பாதிக்கப்படக்கூடியது நான் தான். லாபமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நான் தான் பாதிக்கப்பட போகிறேன். அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம கார்பெண்டர் உங்களுக்கு ஒரு மரத்துடைய தன்மை என்ன, மரம் என்ன ஏது எல்லாமே சொல்லுவாங்க. பக்கத்தில் குடோன் இருக்குது, அந்த குடோனுக்கு போங்க. அந்த குடோனில் உங்கள்கிட்ட கார்பெண்டர் இருக்கார். கார்பெண்டர் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா டீ குட் கட்டல்ண்ணா. ஓகே. டீ குட் கட்டல் பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் கட்டல், ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டில் வரும். படுக்கிற பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே வுட்டில் வரும். ஓகே. அந்த குறுக்கு கட்டை பார்த்தீங்கன்னா 10 கட்டை வரும். நீங்கள் வந்து இங்கே கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், 10 கட்டை வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வுட்டில் 5 லெக்கில் போட்டு நம்ம கொடுக்குறோம். 5 லெக் போட்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் வரும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 ரூபாய்க்கு, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டில் படுக்கிற பிளாட்ஃபார்மும் வுட்டில் போட்டு கொடுக்குறேன். அந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் வரும். இது வந்து கிங் சைஸு. இதில் குயின் சைஸ் வந்து 15,000 ரூபாய்க்கு. இது வந்து பேக் ரெஸ்ட், இது வந்து ஹெட் ரெஸ்ட். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது ஹெட் ரெஸ்ட். இது மேலே உள்ளது எல்லாமே பேக் ரெஸ்ட். இது எல்லாமே வெறும் 15,000 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டு இருக்கோம் டீ குட்ல. அதே மாதிரி 10 கட்டை வரும். நீங்க நம்ம கடைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த லைன்ல நீங்க வந்தோடனே, ராமபுரம் வந்தோடனே ஒரு 50 கடை இருக்கும். அந்த 50 கடையிலையும் போயிட்டு நீங்க எல்லாத்துலயும் ஒரு ரேட்டு மட்டும் கேட்டுட்டு லாஸ்டா நம்ம கடைக்கு வாங்க. நீங்க எடுத்தோடனே நம்ம கடைக்கு வர வேண்டாம். நீங்க ஒரு 4 கடை பார்த்துட்டு லாஸ்டா இங்க வந்தீங்கன்னா நம்மளோட ரேட்டு உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் இங்க நீங்க ஸ்டார்டிங் இங்க வந்து நான் அதுக்கப்புறம் சொல்லி நீங்க செக் பண்றதோட நீங்க ஒரு 4 கடை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வியாபாரம் பண்ண. அதே மாதிரி இந்த கார்னர் சோஃபா பாத்தீங்கன்னா, இந்த கார்னர் சோஃபா வெறும் 25,000க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 25,000? 25,000க்கு ஸ்டார்டிங்ல இருந்து 25,000 ரூபாய் நம்மள்ட்ட இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இதை தான் எடுத்துட்டு போனோம், அதை தான் எடுக்கணும்னா கிடையாது. இங்க இருக்கு பாருங்க, இந்த லைன் ஃபுல்லா இந்த கார்னர் சோஃபா தான் ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்பேன். அதே மாதிரி அதே டீ குட்ல 5 சீட்டர் சோஃபா அந்த லைன் ஃபுல்லா அந்த பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதுலயும் 25,000ல இருந்து உங்களுக்கு மாடல் இருக்கு. எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா பொருளும் வச்சிருக்கோம். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா காட்டு மரத்துல நம்ம அடுத்து கட்டில், அந்த கட்டிலும் வச்சிருக்கோம். காட்டு மரம் இதெல்லாம் என்னங்க? காட்டு மரங்கிறது சென்னையில உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் காட்டு மரம் சொன்னாதான் அந்த ஒரு மரத்தை பத்தி தெரியும். ஆனா இது எல்லாமே ஃபாரஸ்ட் மரம் தான். இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மரம் தான். லெக்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 லெக்ல வரும். உங்களுக்கு 10,000 ரூபாயில இருந்து 7,000 ரூபாயில இருந்து எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு ரேட்டுக்கு. அதான் நீங்க எப்படி கேட்டாலும், ஒரு பிரியாணி கேட்டா பிரியாணி, லெமன் சாதம் கேட்டா லெமன் சாதம், அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ரெடி. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, அந்த மாதிரி தான். இப்ப நீங்க என்ன பட்ஜெட் வேணுமோ அந்த பட்ஜெட்டுக்கு. இதுக்குன்னா பாத்தீங்கன்னா படுக்கிற பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளேவுட் தான் வரும். பிளேவுட்? ஆமா, காட்டு மரத்துக்கு. டீ கூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படுக்கிற பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா வுட் வரும். 10 குறுக்கு கட்டை வரும். நல்ல லைஃப் வரும். நீங்க 10 வருஷம் இல்ல 20 வருஷம் இல்ல யூஸ் பண்ணிட்டு நம்மள்ட்ட கொண்டு வந்து கொடுங்க, பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டைனிங் டேபிள் இப்ப காட்டுறேன் பாருங்க, வெறும் 13,000 ரூபாய்க்கு. வெறும் 13,000 ரூபாய்? 13,000 ரூபாய்க்கு நல்லா வுட்ல உங்களுக்கு நல்ல லைஃபா வர மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இருக்கு பாருங்க, இது எல்லாமே ஃபிட்டிங் பண்ணாம வச்சிருக்கேன். இதெல்லாம் ஃபிட்டிங் பண்ணாம இருக்கு. சேர் பாத்தீங்கன்னா இந்த வச்சிருக்கேன், அந்த பாருங்க சேரு. நீங்க இந்த மாடல் தான் எடுக்கணும், அந்த மாடல் தான் எடுக்கணும்னா கிடையாது. உங்க வாங்க அதுல ஒரு 10 மாடல் இருக்கும். அதே மாதிரி குஷன் கலர் ஒரு 10 கலர் இருக்கும். அதுல என்ன கலர் வேணுமோ பார்த்து நீங்க எடுத்துக்கலாம், என்ன மாடல் வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம். சேர் உங்களுக்கு வந்து நான் உடச்சி காட்டியிருப்பேன், அடிச்சு உடச்சி காட்டியிருப்பேன். அதையும் நீங்க வீடியோல எடுத்து போடுங்க. நான் ஒரு 70 கிலோ 75 கிலோ இருப்பேன். ஆனால் ஒண்ணுமே ஆகாது. என்ன பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு தான். உங்களுக்கு ஃபுல்லா தொலை அடிச்சு கோக்குறது தான். அந்த மாதிரி சும்மா அந்த சைனா ஃபிட்டிங் மாதிரினா நம்ம கொடுக்க மாட்டோம். டேபிள் இந்த அங்கே சாம்பிள் பீஸ் இந்த அங்கே வச்சிருக்கேன். இந்த மாதிரி வரும் டேபிள், டைனிங் டேபிள். இது மாதிரி டைனிங் டேபிள் இந்த மாதிரி வரும். அடுத்து இந்த பாத்தீங்கன்னா இந்த சூலா இருக்கு பாருங்க, நம்மள்ட்ட வெறும் 2,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என்னங்க சொல்றீங்க? வெறும் 2,500 ரூபாய்க்கு இந்த சூலா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த குஷனோட வச்சு இந்த சூலா பாத்தீங்கன்னா இந்த கம்பி பாத்தீங்கன்னா கவுண்டிங் அதிகமா இருக்கும் நம்மள்ட்ட. நீங்க மத்த இடத்துலயும் கவுண்டிங் பண்ணிட்டு இங்கேயும் கவுண்டிங் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியும். நல்லா லைஃப் நல்லா இருக்கும். ஒரு 250 கிலோ 300 கிலோ வரைக்கும் கெப்பாசிட்டி உண்டு அதுக்கு. நல்ல லைஃப் உங்களுக்கு இருக்கும். நீங்க வெளில எங்கேயுமே வாங்க முடியாது. எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு சோபா செட்டு. 12,000 சோபா செட்டா? 6,500 ரூபாய்க்கு சோபா செட்டு. என்னங்க சொல்றீங்க, இவ்வளவு கம்மியா சொல்றீங்க? கீழே இருக்கு, வாங்க காட்டுறேன். அதையும் அடிச்சு உடச்சும் காட்டுறேன், வாங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. சொன்ன பாத்தீங்களா, மேல சொன்ன பாத்தீங்களா, 12,000 ரூபாய்க்கு சோபா செட். 12,000 ரூபாய்க்கு சோபா செட்டு 5 சீட்டர். என்னது 5 சீட்டர் சோபா செட்டு? 5 சீட்டரா? 3+2 இந்த இருக்கு பாருங்க. ஒரு 3 and 2. வெறும் சோபா மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஃப்ரீ குஷனோட தரேன். குஷனோடயா?
ஃப்ரீ குஷனோட வெறும் 12,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃப்ரீ குஷனோட கொடுத்துருவோம். ஓகே. உட்கார்றது 5 வந்துடும், சாயறதுக்கு 5 வந்துடும். 10 குஷன் ஃப்ரீ குஷனோட தரேன். அடுத்து 6,500 ரூபாய்க்கு 3 சீட்டர் சோபா. 6,500 ரூபாய்க்கு 3 சீட்டரா? வெறும் 3 சீட்டர் சோபா 6,500 ரூபாய்க்கு 3 சீட்டர் சோபா சொல்றீங்களா? அது என்ன மரம் அது? இது எல்லாமே ஒயிட் படாக்கு தான். ஒயிட் படாக்கு. இங்க வந்து ஒயிட் படாக்குங்குவாங்க நம்ம சொல்றது. ஆனா இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் காட்டு மரம்னு சொல்லுவாங்க. காட்டு மரம் சொன்னாதான் நீங்க வந்து காட்டு மரங்கிறதுனால இது வந்து லைஃப் வராது அப்படி இருக்கு அதுன்னா நினைக்க வேண்டாம். இந்த இருக்கு பாருங்க, நீங்க வாங்க வந்து என்கிட்ட ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டு இந்த மரத்தை இந்த சோபா பாக்குறீங்களா, அந்த சோபால இருந்து ஒரு கட்டையை உடச்சு தரேன். இந்த கட்டையை எடுத்துட்டு கொண்டு போய் உங்க வீட்டுல ஒரு 10 நாள் தண்ணியில கொண்டு போய் ஊற வைங்க. இந்த சோபா புக் பண்ணிருக்கீங்கன்னா அதுல சோல்டு போட்டு நான் எழுதிடுறேன். இதுல இருந்து ஒரு கட்டை உடச்சு தரேன். இதை கொண்டு போய் ஊற வச்சுட்டு 10 நாள் கழிச்சு வந்து டெலிவரி எடுத்துங்க. இந்த கட்டையில எதுவும் ஆரம்பிச்சுன்னா நம்ம வந்து மரத்தை வந்து மரங்கிறது எல்லாமே லைஃப் தான். இப்ப காட்டு மரங்கிறதுனால லைஃப் வராது அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. மரங்கிறதே லைஃப் தான், எல்லா மரமே லைஃப் தான். அது வந்து யாருக்கும் புரியாது. காட்டு மரமா ஐயோ இது கிராக் ஆகும், உடஞ்சி போயிடும், அது பண்ணிடுவாங்க. நீங்க வெறும் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம இதை வந்து நீங்க எந்த ஒரு ஃபால்ட்னாலும் நம்மளே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். சென்னைக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் நம்ம எல்லாமே வந்து பார்த்து கொடுத்துட்டு போயிடுவோம். அடுத்து இந்த மோல்டட் குஷன் 5 இயர்ஸ் வாரண்டி குஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 4,500 ரூபாய்க்கு. வெறும் 4,500 ரூபாய்க்கு இந்த மோல்டட் குஷன். நீங்க வெளில எங்கேயாவது நம்பினா வேணாம், வெறும் ₹1 கம்மியா நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா இந்த சோபா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா டெலிவரி பண்ணிடுறோம். ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, புது வீடு பால் காய்ச்சுவீங்க, அதுக்குன்னு தேவையான பொருட்களாக நீங்கள் வந்து வாங்கிங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மேரேஜ் வச்சுருக்காங்க, வீடு புதுசாக குடி போக போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனல் அடிக்கடி வரும். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.